பொன்னி அப்கமிங் சீரியலில் இங்கே பொன்னி எப்போதும் போல் காலையில் எழுந்துச்சி வேலைக்கு போகிறாங்க. வேலைக்கு போகிற வழியில் சக்தி பொன்னியை பற்றி பேச நினைக்கிறாரு. ஆனால் பொன்னி கொஞ்சம் தூரத்துலேயே சக்தியை அவாய்ட் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் சக்தி, தேவையில்லாமல் எப்படி என் பின்னாடியே வந்துட்டுருக்காதீங்க. வழியில் யாராவது பார்த்து பொண்ணுக்கிட்ட கலாட்டா பண்ணுறியாடான்னு சொல்லி உங்களை அடித்தா கூட நான் கண்டுக்க மாட்டேன். நான் பாட்டுக்கு போயிட்டு தான் இருப்பேன். அதை இப்போவே சொல்லிடுறேன். அப்புறம் அங்கே வந்து என்னை அடிக்க வந்தாங்க, நீ அப்போ கூட கண்டுக்காமல் போறியா பொன்னின்னு சொல்லி என்கிட்ட வந்து சண்டை போட்டுருக்காதீங்க. அதனால் ஒழுங்காக போகிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி போகிறாங்க. சக்தி ரொம்பவுமே வெக்ஸ் ஆகிடுறாரு. வெக்ஸ் ஆனது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அப்படியே போகிறாரு. அதை அந்த மளிகை கடைக்காரர் பார்த்துறாரு. பார்த்துட்டு பொன்னி ஏன் அந்த ஆள் திட்டிட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த பையன்கிட்ட போய் விசாரிக்கிறாரு. யாருப்பா நீ, ஏன் அந்த பொண்ணு சண்டை போட்டுருக்க அப்படின்னு சொல்ல, இல்லைங்க நீங்கள் யாருங்கன்னு கேட்கவும், அந்த பொண்ணு என் கடையில் தான் வேலை பார்க்குறா. அந்த பொண்ணு என் கடையில் வேலை பார்க்குறேன்னா என் பொண்ணு மாதிரி தான். அவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் தப்போ தட்டிக்கிட்டாகணும். யாருப்பா நீ அப்படின்னு கேட்க உடனே சக்தி சொல்கிறாரு, நான் வேறு யாரும் இல்லைங்க, பொன்னியோடைய புருஷன் தான். எனக்கும் அவங்களுக்கும் சின்ன மனஸ்தாபம் பிரச்சனை, அதனால் பேசிக்கிறது இல்லை. அதுதான் நான் பண்ண தப்பெல்லாம் உணர்ந்து இப்போ மன்னிப்பு கேட்க வந்தேன். ஆனால் பொன்னி பேசாமல் போகிறா. இருந்தாலும் அவளுக்குள்ளேயும் நிறைய கஷ்டம் இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு சக்தி போவும். அந்த மளிகை கடைக்காரர் சக்தி பேசுனதை பற்றி யோசிக்கிறாரு. பாவம் நல்ல பையமே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கும் போகிறாரு. அங்கே பொன்னியும் வந்துடுறாங்க. வந்து எப்போதும் போல போய் வேலை செஞ்சிட்ருக்காங்க. கடையில் ஆளுங்க யாருன்னு சொல்லிட்டு அந்த மளிகை கடைக்காரர் கூப்பிட்றாரு. கூப்பிட்டு, ஏமா பொன்னி, நான் ஒன்று ஒரு பொண்ணு மாதிரி தான் நினைக்கிறேன். ஏன்னா நீ என் கடையில் முன்னாடியும் வேலை பார்த்துருக்க. அந்த உரிமையில கேட்குறேன், சொல்கிறது சொல்லாது ஓன் விருப்பமா அப்படின்னு சொல்லுவோம். என்னண்ணே சொல்லுங்கண்ணே அப்படின்னு பொண்ணு கேட்குறாங்க. இல்லைம்மா, வர வழியில் பார்த்தேன், ஒரு பையன்கிட்ட நீ ஏதோ கோவமாக பேசிகிட்டு இருந்தேன், யாரும்மா அவன் அப்படின்னு கேட்கவும், அது வந்துண்ணேம்மா, நான் உன்னை ஒரு பொண்ணாக நினச்சி தான் கேட்குறேன், ஒரு உரிமையில் கேட்குறேன். உனக்கு சொல்ல விருப்பம்னா சொல்லு, இல்லைனா ஒரு பிரச்சனை இல்லைம்மான்னு சொல்ல, இல்லைண்ணே அவன் என் புருஷன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏம்மா, அந்த பையனை பார்த்தா கொஞ்சம் நல்ல பையன் மாதிரி தெரியுறான். அப்படி இருக்கும்போது நீ ஏம்மா அந்த பையன்கிட்ட சண்டை போடுற? குடும்பம்னா ஒரு சில பிரச்சனை இருக்கதாம்மா செய்யும். அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி பொறுத்துக்கிட்டு போனால் மட்டும்தாம்மா வாழ முடியும். என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேம்மா உனக்கு நான் அப்படின்னு சொல்லவும், அண்ணே அதெல்லாம் உனக்கு புரியாதுண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பொன்னி, ஒரு வாழ்க்கையில் உனக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா கண்டிப்பாக அதை யார்கிட்ட ஷேர் பண்ணிக்கோமா. அப்படி ஷேர் பண்ணிட்டேன்னா உன் மனசில் இருக்கிற பாரமும் குறையும், அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி அவங்க வாழ்க்கையில் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இது மாதிரி 2 சினிமா ஆர்டிஸ்ட்டு அன்றைக்கி கல்யாணத்தில் வந்து அவருடைய கல்யாணத்தை தடுத்து நிப்பாட்டிட்டாங்க. ஆனால் நிப்பாட்டினது மட்டும் இல்லாமல் அதுக்கு காரணம் நான் தான் சொல்லிட்டு போயிட்டாங்க. அன்னிலேருந்து அந்த 2 பேரையும் ஃபோட்டோ வச்சுக்கிட்டு நாயாக தேடிட்டு இருக்கேண்ணே தெரு ஃபுல்லாக. இங்கே வேலையை முடிச்சுட்டு கேட்குறீங்களே எங்கேம்மா போகிறேன்னு சொல்லிட்டு, இங்கே வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமாக போய் அவங்க 2 பேர் தான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அந்த 2 பேரும் கிடைக்கவே இல்லை. அந்த 2 பேரும் கிடைச்சா தான் என் வாழ்க்கைக்கு ஒரு விமோசனம் கிடைக்குண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு அழுகுறாங்க. உடனே இந்த கடைக்காரர் சொல்கிறாரு, சரி பொன்னி அழுவாதம்மா, கண்டிப்பாக உனக்கெல்லாம் கடவுள் நல்லது தான் பண்ணுவார். ஏதோ உன்னுடைய போராத காலம் இப்படி கஷ்டப்பட்டுருக்க, ஆனால் கண்டிப்பாக உன்னை எல்லோரும் புரிஞ்சுப்பாங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா, எந்த 2 சினிமா ஆர்டிஸ்ட்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லவும், இந்த பாருங்கண்ணே இந்த 2 பேர் தானே, இவங்க தான் தேடி அலைஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க பொன்னி. அதை பார்த்து அந்த கடைக்காரரு, அம்மா இந்த 2 பேர் தான் தேடி அலையிற நீனு அப்படி கேட்கவும், ஆமாண்ணே இந்த 2 பேர் தான் தேடி அலையிறேன். பார்த்தியா நான் சொல்லலை, உன்னுடைய கஷ்டத்தை யார்கிட்ட ஷேர் பண்ணிட்டா தான் அது சரியாகும்னு சொன்னலம்மா, இந்த 2 பேர் எனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லவும் பொன்னிக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. என்னென்ன சொல்கிறீங்க, இவங்களுக்கு தெரியுமா, இவங்களை பார்த்துருக்கீங்களான்னு கேட்குறாங்க. ஆமாம்மா, இவங்க 2 பேரும் எங்கள் ஊருக்காரங்க தான். எங்கள் ஊரில் நிறைய பேர்கிட்ட நிறைய பணம்லாம் வாங்கிக்கிட்டு சினிமாவில் நடிக்கப்போன்னு சொல்லி இங்கே வந்திருக்காங்கம்மா. இப்போ கூட இங்கே சரியான பட வாய்ப்புலாம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு திரும்ப ஊருக்கு வரப்போ சொல்லிட்டு இருந்தாங்கம்மா. ஆனால் இவங்க நீ சொல்கிற மாதிரி தப்பு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நான் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஊரில் இருக்கிற எல்லாருமே கண்டிப்பாக இவங்க மேலே மிகப்பெரிய அளவில் இது பண்ணிவிடுவாங்க. இவங்கள அப்புறம் ஊருக்குள்ளேயே விட மாட்டாங்கம்மா. அதனால் ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணே உங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்குண்ணே, நீங்கள் மட்டும் அவங்களுக்கு கால் பண்ணி கொஞ்சம் வர சொல்லுங்களேண்ணே. அவங்க மட்டும் இங்கே வந்துட்டாங்கன்னு வச்சுக்கலேன், கண்டிப்பாக என் பிரச்சனை எல்லாமே என்னிடம் முடிஞ்சிடுண்ணே அப்படின்னு சொல்லவும், சரிம்மா அவங்க நம்பர் என்கிட்ட இருக்காது, என் ஊரில் ஃபோன் அடிச்சு கேட்டு பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவர் நேராக ஃபோன் அடித்து ஊரில் பேசுகிறாரு. பேசி அவங்களுடைய ஃபோன் நம்பரை வாங்குறாரு. வாங்கி கால் பண்ணுறாரு. இதுமாரி கால் பண்ணி, நான் மளிகை கடை அண்ணாச்சி தான் பேசுகிறேன். ஆமாம்மா நம்ம ஊர் தான், நான் உங்களை பார்க்கணுமே, எங்கே இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு கேட்கவும், இங்கே தான் பக்கத்தில் தான் இருக்கோன்னு சொல்கிறாங்க.
சரி உங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நீங்கள் கிளம்பி கொஞ்சம் என் கடைக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்கவும், சரிங்கண்ணே உடனே வந்துடுன்னு சொல்லிட்டு அவங்க அடுத்து ஒரு 1 மணி நேரத்துலலாம் கடைக்கு வந்துடுறாங்க. பொன்னி இங்கே வர கஸ்டமர் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்த உடனே என்ன ஆச்சு, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா விசாரிக்கிறாங்க. சரி என்னம்மா, ஏதோ இங்கே படம் வாய்ப்பெலாம் சரியாக கிடைக்கல, ஊருக்கு வர போகிறோம், ஏதோ பிஸ்னஸ் பண்ண போகிறோன்னு சொன்னீங்களாமே அப்படின்னு கேட்க, ஆமா அண்ணாச்சி, இங்கே ஒன்றும் செட் ஆகலை, அதான் ஊரோட பிளான் இருக்கோம், ஊரில் போய் சின்ன பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லவும், இங்கே பொண்ணு மளிகை ஜாமான் கொடுக்கறத பார்த்துறாங்க. அண்ணாச்சி இந்த பொண்ணு இங்கேயே வேலை பார்க்குது அப்படின்னு கேட்க, ஏங்க தெரியுமா உங்களுக்கு இந்த பொண்ணுன்னு கேட்குறாங்க. தெரியும் அண்ணாச்சி, ஆனால் இந்த பொண்ணு ஏதோ சரியில்லைன்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லவும், அப்படியா, நான் சரியில்லாதவனா அப்போ நீங்களாம் சரியானவங்களா அப்படின்னு பொண்ணு கேட்க, உடனே அவளுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. அப்போது அந்த பொண்ணு நம்மளை மறக்கலை அப்படின்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க. சரி அண்ணாச்சி நாங்கள் அப்புறமா வரோம் அப்படின்னு சொல்லவும், நில்லுங்கப்பா, அந்த பொண்ணு சொல்லி தான் உங்களை வரசவே சொன்னேன், அந்த பொண்ணுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை, அந்த பொண்ணு வாழ்க்கையில் நீ எதுக்கு விளாண்டீங்க அப்படின்னு கேட்கவும், ஐயோ அண்ணாச்சி நாங்கள் என்ன பண்ணோம் அந்த பொண்ணோட வாழ்க்கையா, எங்களுக்கும் அந்த பொண்ணுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, நாங்களே அந்த பொண்ணுக்கு ஏதோ தப்பு பண்ணிட்டோமேன்னு சொல்லி குற்ற உணர்ச்சியில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்ருக்கோம், அதனால தான் இங்கே இருக்க வேணாம்னு முடிவு பண்ணி ஊரோட போயிடலான்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன யார் சொல்கிறீங்க, நீங்கள் பண்ண தப்பால் அந்த பொண்ணு இன்னைக்கு அந்த பொண்ணு வாழ்க்கையை இழந்து நின்றுட்டுருக்கா, நீங்கள் என்னமோ இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லவும், ஐயோ அண்ணாச்சி நாங்கள் ஒன்றும் பண்ணலண்ணாச்சின்னு சொல்லவும், பொண்ணு கேட்குறாங்க, இங்கே பாருங்கள், அன்றைக்கி கல்யாணத்துக்கு நீங்கள் வந்தீங்க, அப்போ தான் நான் உங்களை ஃபஸ்ட் டைம் பார்த்தேன், ஆனால் நீங்கள் அப்படி சம்மந்தமே இல்லாமல் என்னை கோர்த்து விட்டு இன்றைக்கி என் வாழ்க்கையவே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டீங்க, நான் உங்களுக்கு அப்படி என்னங்க தப்பு பண்ணேன், என்ன பாவம் பண்ணேன் அப்படின்னு இந்த இடத்துல பொண்ணு கேட்க, உடனே அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் இங்கே பாரும்மா, உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அந்த கல்யாணத்தில் உங்கள் வீட்டில் இருக்காரே சுந்தரம், அந்த மூர்த்தி, உஷா, இவங்க 3 பேரும் தான் யாரோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி அந்த கல்யாணத்தை நிப்பாட்ட சொன்னாங்க. ஆனால் நாங்கள் எதிர்பார்க்காத மாதிரி நீ திடீர்னு அந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்ட, அதனால் உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்கணும்னு தான் சுந்தரம் அப்படி சொல்ல சொன்னார், இதுதாம்மா உண்மை, மற்றபடி உனக்கும் எனக்கும் என்னம்மா பிரச்சனை இருக்குது, தனிப்பட்ட பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. அதுங்க சொல்கிற எல்லாத்தையுமே இங்கே பொண்ணு அப்படியே வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சுந்தரம் இவங்களுக்கு அனுப்பிச்ச பணத்தோடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையுமே ஃபோட்டோவாக எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு பொண்ணு இங்கேருந்து கிளம்பி நேராக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு இங்கே கூப்பிட்றாங்க எல்லாரையுமே. உடனே பவானி அப்புறம் ஜெயாலாம் வந்துட்டு, இப்போ என்ன பஞ்சாயத்து கூட்ட போகிற, எப்போ பார்த்தாலும் வந்து எல்லோரையும் கூப்பிட்டு வச்சு ஏதாவது பஞ்சாயத்து பண்ணுறது உனக்கு வேலையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் எனக்கு வேறு வேலையே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்ல போகிற, நான் இந்த தப்பு பண்ணலை, வேறு யாரோ பண்ணிட்டாங்க, ஏன் என் வீட்டுக்காரர் தான் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லுவா அதானே. ஆமாக்கா கரெக்டாக சொல்கிறீங்களே, உங்கள் வீட்டுக்காரர் தான் எல்லாத்தையும் பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு பொன்னி, இவர் சும்மா சும்மா வந்து அவர் மேலே பழி போட்டோன்னா நல்லா இருக்காது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லவோ, நல்லா இருக்காதுதான்க்கா, அதான் எனக்கு தெரியுமே, நான் இந்த முறை ஒரு சரியான ஆதாரத்தோடு வந்திருக்கேன், இந்த ஆதாரத்தை பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் வீட்டுக்காரர் எவ்வளோ பெரிய அரிச்சந்திரன் அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு பொன்னி அந்த வீடியோவை போட்டு காட்டுறாங்க. அதை பார்க்குற சுந்தரமும் ஒன்றுமே பேச முடியல. இவங்க எப்படி இந்த உண்மையாக சொன்னானுங்க அப்படின்னு சொல்லி சுந்தரம் அதிர்ச்சியாக நிற்கிறாரு. இதெல்லாம் பொய் பவானி, நம்பாத அப்படின்னு சொல்லவும், அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு சுந்தரம் அவருடைய அக்கௌண்ட்லேருந்து அனுப்பிச்ச டிரான்சாக்ஷன் எல்லாத்தையும் காட்டுறாரு. இதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு ஞாபகம் இருக்கா, யார் அக்கௌண்ட் தருதா அப்படிங்கவும், அப்போது கன்ஃபார்ம் ஆகிடுது பவானியோட வீட்டுக்கான சுந்தரம் தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது. அதை கேட்ட உடனே இங்கே ஜெயா, பவானி எல்லாருமே அப்படியே ஒரு நிமிடம் உறைஞ்சி போயிடுறாங்க. சுந்தரத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போது பொன்னி சொல்கிறாங்க, ஒரு வழியாக என் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படிங்கிறத நான் நிரூபிச்சிட்டேன், இனிமேல் நான் இந்த வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு அவசியமே கிடையாது, நான் கிளம்புறேன்னு சொல்லி பேக்கை தூக்கிட்டு கிளம்புறாங்க. உடனே சக்தி ஓடி வந்து பொன்னி தடுத்து நிப்பாட்டுறாங்க. பொன்னி போயிடாத பொன்னி, நில்லு பொன்னி, எனக்காக இரு பொன்னி அப்படின்னு சொல்கிறாங்க. சக்தி, உனக்காக நான் இருக்குன்னு நினச்சேன்னா நான் ஒன்று சொல்கிறேன், அதை நீ கேட்பியா அப்படின்னு சொல்லவும், சொல்லு பொன்னி என்ன பண்ணணும், நான் இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னா தப்பு பண்ண சுந்தரம் அந்த வீட்டில் இருக்கக்கூடாது, அது உங்களால் இருக்க முடியும் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்கவும், உடனே சக்தி சொல்கிறாரு, அம்மா தப்பு பண்ண மாமா இனிமேல் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, அவர் வீட்டு வெளியே போக சொல்லுமா அப்படிங்கும். பவானி உடனே, என்ன சக்தி இப்படி சொல்கிற, அவர் போயிட்டா நான் தானே போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என் பொண்டாட்டி இந்த தப்பும் பண்ணலை, அவன் இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னா தப்பு பண்ண உன் புருஷன் வீட்டு விட்டு வெளியே போய் தான் ஆகும்னு சொல்லவும், ஜெயா எதுவுமே பேசாமல் இருக்காங்க. உடனே பொன்னி சொல்கிறாங்க, பார்த்து சக்தி, இப்படியாப்பட்ட ஒரு கேவலமான குடும்பத்தில் என்னால் வாழ முடியாது, இங்கே இருக்கிற எல்லாமே சுயநலவாதிங்க, அவங்க மட்டும் வாழ்ந்தால் போதும், அடுத்தவங்க எப்படி போனால் எனக்கு என்னன்னு இருக்காங்க, அதனால் இந்த வீட்டில் வாழ்கிறதுக்கு நான் வாழாமே இருந்துருன்னு சொல்லிட்டு சக்தியை பார்த்துட்டு பொன்னி பேக்கை தூக்கிட்டு கிளம்பிடுறாங்க. சக்தி ஒன்று, அம்மா நீங்கள் இப்படி இருப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கலாமா, பொண்ணு இனிமேல் எப்போ இந்த வீட்டுக்குள்ளே வராலோ அப்போ தான் நானும் இந்த வீட்டுக்குள்ளே வருவேன், அது வரைக்கும் இந்த வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு சக்தியும் கிளம்பிடுறாங்க. ஜெயாவால் இப்போ எதுவுமே பேச முடியல.
பையனுடைய வாழ்க்கையை பார்க்குதா, பொண்ணோட வாழ்க்கையை பார்க்குதா? இந்த சனியை முடிச்சவனுக்கு நாம இந்த அளவுக்கு உரிமை கொடுத்தோம். ஆனால் அவன் இப்படி பண்ணுறான்னு சொல்லி ஒன்றுமே பேச முடியாமல் அப்படியே அமைதியாக உறைஞ்சு போய் நிற்கிறாங்க ஜெயா.